காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சிக்குள்ள எங்கும் என்னை கொல்லாயோ. பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு, ஒருத்தி மேல தாண்டி ஒரு கண்ணு இருக்கு. கொல்லுறிய கொல்லுறிய கண்ணா பின்னான்னு கொல்லுறிய கொல்லுறிய போட்டு தாக்கை வாரா ஒரு புற போட்டு தாக்கை. அப்படி சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். 2K கிட்ஸ்னு சொன்னீங்க. ஆக்சுவலா நான் உங்களுக்கு தான் தெரியும், நான் ரொம்ப டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நல்லா வெரி லெஜெண்டரி டைரக்டர். ஸோ பட் அந்த 2K கிட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது இவங்ககிட்ட நானே ரொம்ப கற்றுக்கிறேன். ஸோ சஞ்சு தான் வந்து எடிட்டிங் எல்லாமே இவர் ஹீரோ சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் இவருக்கே இருக்கும். அதாவது அப்பா பேச்சை கேட்டதுனால தான் இந்த ஸ்ரீகாந்த் தேவா நேஷனல் அவார்டு வாங்க முடிஞ்சது, ஸ்டேட் அவார்டு வாங்க முடிஞ்சது. இந்த சேம் டைம் வந்து 100 படம் தாண்டி போயிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்பா பேச்சு கேளுங்க. ஆனால் கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு சில நேரத்தில் ஒரு இது வரும். ஆக்சுவலாக அப்பா ஏதாவது நம்ம ராங்காக கைட் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு, ஆனால் வரும். ஆனால் அது ராங் கைட்லாம் கிடையாது, அது கரெக்டான ஒரு முடிவில் தான் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. 2K Kids Friendship 12 வகைப்படும். Social media friends, business friends, lifelong friends, group friends, fake friends, toxic friends, friends with benefits. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம பட்ட கத்தி கண்ணால டீமோட இருக்கோம். அண்ட் வி ஹேவ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல் டைம் ஃபேவரட் ஸ்ரீகாந்த் தேவா சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் நந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் கண்டிப்பா. 2K கிட்ஸ் உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஸோ எஸ், சஞ்சு அண்ட் ஷனம். ஹாய். 2K இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும், வைப் அதை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கொடுத்துருக்கீங்க. அண்ட் யூ ஆல்சோ கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யங்ஸ்டர்ஸ். அதுவும் ஒரு பெரிய விஷயம். இது வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியல. நீங்கள் பட்ஜெட் ஒரு காரணம் சொன்னீங்க, பட் தட்ஸ் ஒன் திங். பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைக்கும் போது தட் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் திங் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இப்போ அவங்க 2 பேர்கிட்ட கேட்கலாம், ஹவ் வாஸ் அ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? டு ஸ்டார்ட் வித் சஞ்சு, சொல்லுங்க. சார்கிட்ட ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போது நம்ம இருக்க ஜென்ரேஷன்ஸ் அப்படிலாம் பார்க்குறதே கிடையாது. சார் வந்து புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தாலே வேறு லெவலில் போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி சார்கிட்ட நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம். எப்படி நம்ம வந்து பேசுகிறதா இருக்கட்டும், அந்த சார் இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கேட்குறோமோ, நம்ம ஏதாச்சும் கேட்டாலுமே சார் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்தோன்னே வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோன்னு, அதுவே போதும். அவ்வளோதான். நம்ம அந்த பாசிட்டிவிட்டியே போதும் நம்மளுக்கு. ஷூட் போகிறதுக்கும் சரி, போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு மீட் உட்காரும்போது சார்கிட்ட பேசும்போது வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே சார், கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் சார், அப்படி தான் நம்மளுக்கு வந்து தோணுமே. ஸோ அதுதான் எங்களை வந்து இந்த பட்டாக்கத்தி கண்ணால சாங் வந்து பூஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக ஒரு ஃபயராக இருந்ததே அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பட்டாக்கத்தி கண்ணால பண்ணது ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நானே நினச்சதில்லை இப்படி ஒரு லெஜண்ட் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து கொடுத்தவர். ஸோ அவர் கூட எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் இந்த ஷூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேபுலஸாக போயிருக்கு. அண்ட் ஆல்சோ அவுட்கமும் அதே மாதிரி வரும். ஸோ தேங்க்யூ. இந்த டீம் வந்து ஒரு யங்கான டீம், வைபான டீம். ஸோ இதை வந்து ஆக்சுவலி ஒரு அழகாக கொண்டு போகிறதுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக வந்து அஸ்வின் ஸ்ரீகுமார் அவர்கள் வந்து கான்செப்ட் அண்ட் கிராஃப்டட் பை ஹிம். ஸோ இவரை பற்றி சொல்லுங்கள் சார், உங்களுடைய. இல்லை, எனக்கு அதான் நீங்கள் சொன்னீங்க 2K கிட்ஸ்ன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தான் தெரியும், நான் ரொம்ப டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நல்லா வெரி லெஜெண்டரி டைரக்டர். ஸோ பட் இந்த 2K கிட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது இவங்ககிட்ட நானே ரொம்ப கற்றுக்கிறேன். ஆக்சுவலாக லைக் எப்படி பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு சின்ன பட்ஜெட் தான் கொடுத்தேன். இதில் வந்து எப்படியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். ஆக்சுவலாக இவங்க வந்து அப்புறமா கேட்பாங்க நம்மக்கிட்ட வந்து லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க சார், எங்களுக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்ன வரைக்குமே கேட்கல. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக அது இல்லாமல் அந்த பட்ஜெட்டில் நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ நான் ஒரு சும்மா ட்ரையல் பண்ணலாம், நீங்கள் வந்து காஞ்சிபுரமோ பாண்டிச்சேரியோ அங்கெல்லாம் போய் எடுக்கணும் இல்லை, நான் கொடுத்த பட்ஜெட்டுக்கு இதுதான் முடியும்னு சொல்லி நீங்கள் செஞ்சாலே போதும்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க கன்னியாகுமரியில் போயிட்டு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கே ஷூட் பண்ணது சார்? கன்னியாகுமரி, நாகர்கோவிலில் பண்ணியிருக்காங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ, ஏன் அவ்வளோ தூரம் போனீங்கன்னு சொல்லிட்டு. லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸ் கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கேதர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக
ஸோ ப்ரோ ஃபோன் பண்ணி அஸ்வின் ப்ரோலாம் ஃபோன் பண்ணி டேய் மச்சான் நீ என் ஃப்ரெண்டு தானேடா சொல்கிறாரு உங்கள் ஊருக்கு வரேன்டாண்ணா நாங்கள் ஆக்சுவலாக நான் வா மச்சான் சொல்லிட்டு ஸோ ஒரு வீட்லேயே போய் தங்குறாங்க ஆக்சுவலாக லைக் இவங்களும் வந்து அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாகவே போயிட்டு இல்லை எனக்கு தனி ரூம் தான் வேணும் அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸோட போனால் சேஃப்டியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் மைண்ட் செட் பண்ணிட்டு அழகாக ஃப்ரெண்ட் வீட்டில் போயிட்டு அங்கே எல்லாமே ஒரே வீட்டில் அவங்க அந்த ஃபேமிலி அப்பா அம்மா அவங்க சிஸ்டர்ஸு இவங்க போயிட்டு அங்கே தங்கி நான் ஒரு 3 days 4 days மேலே எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக நாகர்கோவில் ஆக்சுவலாக நான் பார்த்துட்டு எனக்கு கில்ட்டி ஆகிடுச்சு ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ என்ன மிஞ்சிட்டிங்களா ப்ரோ நான் சின்னதாக தான் நான் பண்ண சில விஷயங்கள் சார் சின்னதாக பெருசாக இல்லை சார் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டீம் பெருசாக இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு அது ஏசி ரூமு அதெல்லாம் தேவையில்லை சார் நாங்கள் ஊரில் போய் அங்கே ரூம் இருந்தது அழகாக பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஒரு கட்டத்திலே போவோம் நம்ம சினிமா மக்கள் வந்து இங்கேருந்து ட்ரெயின் எத்தனை பேர் போகலாம் ஓகே 7 பேர் போகலாம் அதுக்கு ஒரு டீம் போவாங்க அசிஸ்டன்ட்ஸ் போவாங்க அங்கே போனால் ஹோட்டல்ஸ் எத்தனை பேர் 7 பேருக்கு வந்து 2 பேர் ஓகே 4 ரூம் போடலாம் அதுக்கப்புறம் லஞ்ச் காலையில் இப்படி வேணும் அதெல்லாம் இவங்க எதுவுமே பிளான் பண்ண வேலை அழகாக போகிறாங்க ஃப்ரெண்ட் வீட்டை தங்கிட்டாங்க ஷூட்டிங் முடிச்சாங்க மழை வந்தால் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ அங்கேயே அவங்க அந்த வீட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க ஸோ மெயினாக அந்த ஃப்ரெண்டுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அந்த நேரத்தில் ஆக்சுவலாக ஸோ இந்த 2K கிட்ஸ் இதில் வந்து பயங்கர ஃபயராக இருக்காங்க அந்த சேம் டைம் என்னதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து பண்ணாலும் அந்த அவுட்புட் வேறு மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது நான் எங்களுக்கு ரொம்ப அது அதான் சொல்ல அந்த இவங்க கொடுத்த அவுட்புட் தான் நாங்கள் இந்த ஆல்பம் சாங்கே வந்து விஜய் சேதுபதி சார் வந்து லான்ச் பண்ணுறாரு ஆக்சுவலாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அதனால் வந்து நம்ம நினச்சிங்க 2K கிட்ஸு இப்போ பசங்க வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அப்படிலாம் இல்லவே இல்லை ஆக்சுவலாக எல்லா நேரத்துலையுமே பசங்க வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அதனால் வந்து இவங்க கூட இவங்க சொன்னாங்களே இவங்க கூட ஒர்க் பண்ண நாங்கள் தான் இவங்க கூட ஒர்க் பண்ண கொடுத்து வச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்து ஒரு 3 மாசத்துல வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலாக இருக்குது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பட் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா சார்னாலே அந்த வைபு அப்படியே ஸோ அந்த மாதிரி ஒரு வைபு இந்த பாட்டுலையுமே இருக்குது அதே மாதிரி நாங்கள் வந்து இன்னும் நிறைய சாங்ஸ் வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் சாங்ஸ்லாம் நம்ம கேட்டு ரசித்து வளர்ந்து அது 90s கிட்ஸ்லாம் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருந்தோம் சார் பட் எங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் அதில் நீங்கள் பண்ணி அதே மாதிரி விஷயங்கள்லாம் வருமா அப்படிங்கிறத நாங்கள் அவ்வளோ இல்லை அதாவது இசைன்றது பொதுதான் அது வந்து ஆல்பம் சாங்காக இருந்தாலும் அதே கீபோர்டில் தான் கை வைக்க போகிறோம் சினிமா இருந்தாலும் அதே தான் வைக்க போகிறோம் அதனால் வந்து கண்டிப்பாக சினிமாவும் அது ஆக்சுவலாக மெயின் வந்து சொன்னாங்களே மெயின் வந்து நம்ம வந்து சினிமா தான் ஆக்சுவலாக லைக் சினிமாவில் வந்து எனக்கு அதான் சொன்னேன் கழகத்தலைவன் ஒரு மூவி உங்களுக்கு தெரியும் நம்ம உதயநிதி சாரோட படம் மகிழ் திருமணி சார் படம் அந்த படத்தில் ரீரிகார்டிங் வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு ஆக்சுவலாக ஓகே அப்போ வந்து ரீரிகார்டிங் பெஸ்ட்டாப்ன்ற பேர் நம்மக்கிட்ட இருக்கு ஆக்சுவலாக அப்புறம் காடு வெட்டி ஆர்கே சுரேஷ் சாரோட படம் அதுவும் ஆர்ஆர் பண்ணேன் ஆக்சுவலாக அப்புறம் ஆதார்னு சொல்லிட்டு கருணாஸ் அண்ணா படம் ராம்நாத் சார் டைரக்ஷன் அதுக்கும் ஆர்ஆர் மட்டும் பண்ணோம் இப்போ பாபி சிம்மா சார் தடை உடைன்னு படம் ஆர்ஆர் ஸோ இந்த ஆர்ஆர் மட்டும் பண்ணும்போது சாங் எப்படி வராது வெளியில் ஆக்சுவலாக ஸோ அப்போது அதுக்கான எடுத்த ஒரு ஆயுதம் தான் இந்த ஆல்பம் சாங் ஆக்சுவலாக ஸோ இப்போது சமீபத்தில் ரொம்ப படம் புக் ஆகிருக்கு எனக்கு ஸோ அதுலேயே ஆல்பம் இருக்கும் சாங்ஸ் இருக்கும் சேம் டைம் நான் ஆல்பம் மிஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி டேலண்டான ஆர்டிஸ்ட் ரொம்ப பேர் இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அவங்கள வச்சு உண்மையாகவே என்னோட சாங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கேட்குது இவங்களால ஆக்சுவலாக அஸ்வின் பிரதர் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு கேமராமேன் ப்ரோ என்ன பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஸோ சஞ்சு தான் வந்து எடிட்டிங் எல்லாமே இவர் ஹீரோ சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் இவருக்கே இருக்கும் ஆக்சுவலாக அப்படி ஆடுறது ஏன்னா எடிட்டர் ஆகுதானே போறா நம்ம தானே கட் பண்றது இங்க ஹீரோயின் காணோம் என்ன ஹீரோவே யாராரு அப்புறம் இவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே இவங்க நீ எடிட்டிங் சொல்லிட்டு எல்லா ஷார்ட்டும் நீ போடுறது போய் எங்களுக்கு கொஞ்சம் அவங்களும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா ஸோ லைக் இல்லை எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போ இவங்க நீங்கள் உங்க கூட ஊருக்கு போகும்போது கூட யாரா வந்தாங்களா நோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்லேயே வந்து நான் மட்டும்தான் கேர்ள் மீது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாய் மட்டும்தான் ஆனால் அந்த ஒரு இடத்துல கூட நான் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவே இல்லை அண்ட் மெயினாக சொல்லணும்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து டீம் ஒர்க் தான் யாருமே வந்து இது என்னோட வேலை நான் இது மட்டும் தான் பார்ப்பேன் யாருமே சொல்லாமல் எல்லாருமே இன்வால்வ் ஆகி இது நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்.
அண்ட் நீங்கள் இது மாதிரி பேசுகிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி இல்லை சார், இப்போ அவங்க வந்து தன்னுடைய ஓன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து போட்டு பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி? இல்லை இந்த சாங்கில் லாஸ்ட் என்ன பண்ண லைக் எப்படி இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் லொக்கேஷன் மாற்றி 1 day சாங்க 4 days போது லாஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு பீட் போட்டிருப்பேன். லாஸ்ட் ஜின் தாக்குன்னு போட்டிருப்பேன். போடும்போது என்ன பண்ணுவாங்க, டேரக்டர் இவங்கள சேர்ந்து டேய் மச்சான் சார் கலக்கிட்டாரு, நம்ம நாகர்கோவிலே ரொம்ப நேரமாக எடுத்துட்டோம், அந்த பீட்டுக்கு வந்து வேற மாதிரி பண்ணலாம், பட் இப்போ மறுபடியும் அதே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக முடியாதுல்ல. ஸோ எல்லாம் அந்த சிக்கன் ஸ்டே பண்ணது எல்லாம் இவங்களுக்குள்ள. பட் ஆனால் அழகாக வந்து அந்த நாகர்கோவிலே வந்து அழகாக ஒரு சீட்டிங் பண்ணி வேற எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 day போய் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. அந்த 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 டெடிக்கேஷன் வந்து கண்டிப்பாக அந்த மெனக்கெடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சரி ஓகே சார் ஆட் பண்ணிட்டார் மியூசிக், இதை செட் பண்ணிடலான்னு இல்லாமல் அந்த பீட்டுக்கு வந்து மறுபடியும் போய் ஷூட் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணுறோன்னா, நாங்கள் ப்ரோவு இவங்களே வச்சு இன்னும் தொடர்ந்து ஒரு 4-5 பாட்டு சேம் அதே காம்பினேஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. சார் இப்போ வந்து ஆக்சுவலி தேவா சார் அப்பா பற்றி நான் கேட்டே ஆகணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு ஒரு ஜெனரஸான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் எனி காப்பிரைட், நான் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து அதை லவ் பண்ணணும், அந்த மாதிரி பாடல்களை கேட்கணும், என்னோட பாடலை கேட்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மையான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் நீங்கள்? when others didn't do that but sir has done. அவர் இப்போ இல்லை, அது அப்பத்துலேருந்து ரொம்ப அப்படி தான் திங்க் பண்ணுவார் எல்லா விஷயமே ஆக்சுவலாக. அந்த தர்பாரில் கூட அனிருத் பிரதர் வந்து பாம் பாபாம் பாபாம் அந்த ரஜினி அண்ணாமலை தீம் போட்டிருப்பார் ஆக்சுவலாக. போட்ட பிறகு லைக் ரொம்ப பேரும் வந்து அப்பா கிட்ட சொன்னாங்க ஆக்சுவலாக, சார் இந்த மியூசிக் வந்து அந்த படத்தில் வருது, நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணால் கிடைக்கும்ன்ற மாதிரி. அப்போ என்ன சொல்லுவேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அனிருத் தம்பி வந்து என் மியூசிக் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அது கேட்க யார் மியூசிக்னோ தேவா அவரோட மியூசிக் தானே சொல்லுவாங்க ஆக்சுவலான்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கும் மீறி அனிருத் பிரதர் இந்த அவர் என்ன பண்ணாருன்னா, சார் இந்த மியூசிக் வந்து நீங்கள் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், நான் உங்கள் ஸ்டுடியோக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னபோது அப்பா சொன்னார், தம்பி உனக்குன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கும்போது நாங்கள் வரேன், நீ அவ்வளோ எக்யூப்மெண்ட்லாம் இங்கே மாற்றிட்டு வர்றதை விட நாங்கள் வந்து அப்போ தான் அந்த இதே கம்போஸ் பண்ணார். ஐ திங்க் தர்பார் தான் நினைக்கிறல, தர்பார் மியூசிக்கில். ஸோ லைக் அப்போ நம்ம டக்குன்னு ஏதாவது இல்லை நீங்கள் போடக்கூடாதுன்னா ஒருத்தருக்கு சொன்னது வந்து 100 பேருக்கு புரிஞ்சுப்பாங்க, வேணாப்பா அவர் மியூசிக் லைக் வேண்டாம், லைக் ஸ்டக் பண்ணுறேன் வேண்டான்னு சொல்கிறான்னு போடுங்கன்னும் போது 1000 பேர் போடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வாழும் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்பா பார்த்து ரொம்ப பேரும் இல்லை நீங்கள் போடுங்க சார் காப்பிரைட்ஸ்லாம் வந்துடும், ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான பேமெண்ட் முன்னாடியே கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அது நானே என்னோட பாட்டில் சில போடலான்னு போது கேட்கலான்னு நினைப்பேன். இப்போ அப்பாவே வந்து இப்படி சொன்னதுனால வேணாம், இது வாழ்த்துறாங்க ஆக்சுவலாக, ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து உண்மையாகவே எங்கே போனாலும் அப்பா பற்றி இது சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது அப்பா வந்து இதெல்லாம் இப்படி மாற்றலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி அப்பாவை கம்போஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது இது மாதிரி சொல்லுவீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இல்லை இருக்கு, அது கண்டிப்பாக இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சில சாங்ஸ்லாம் வந்து என்கிட்ட கொடுத்துருவார் ஆக்சுவலாக. லைக் அது மாதிரி ரொம்ப பாட்டு இருக்குது, சொல்லணும்னா சொல்லலாம் ஆக்சுவலாக. அதே மாதிரி அப்பா இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மீனிங்கான வார்த்தைலாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோ. லைக் அதே மாதிரி ரொம்ப சோகமான வார்த்தைகள்லாம் இருக்கும்ல, அது லைக் ஒரு காரில் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு பொண்ணு பார்க்கலான்ட்டு கிளம்பும் போது இந்த சோகப்பாட்டு வந்ததுன்னா, அதாவது சோகப்பாட்டு வரல தப்பில்லை, ரொம்பவும் வார்த்தைகள் தப்பாக இருந்ததுன்னா அந்த கிளம்பும் போது என்னங்க சகுனம்லாம் பார்ப்பா. அதனால் சோகப்பாட்டு பாடலாம், ஆனால் ஓரளவுக்கு ரொம்ப டீப்பாக வேண்டான்ற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி ரொம்ப டபுள் மீனிங் வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வேண்டாம். அது இன்ன வரைக்குமே அதுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ஆக்சுவலாக. அதாவது அப்பா பேச்சை கேட்டனால தான் இந்த ஸ்ரீகாந்த் தேவா நேஷ்னல் அவார்டு வாங்க முடிஞ்சுது, ஸ்டேட் அவார்டு வாங்க முடிஞ்சுது. இந்த சேம் டைம் வந்து 100 படம் தாண்டி போயின்னு இருக்கேன் ஆக்சுவலாக. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்பா பேச்சை கேளுங்க. ஆனால் கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு சில நேரத்தில் ஒரு இது வரும் ஆக்சுவலாக, அப்பா ஏதாவது நம்மளை ராங்காக கைட் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு. ஆனால் வரும், ஆனால் அது ராங் கைட்லாம் கிடையாது, அது கரெக்டான ஒரு முடிவில் தான் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. செக்மெண்ட்குள்ளே போகிறோம் சார். ஓகேயா சார், மியூசிக்கல் செக்மெண்ட்டு. ஓகே, இப்போ வந்து என்னன்னா நான் வந்து சுச்சுவேஷன் சொல்லுவேன், அதுக்கு வந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஒரு சாங், என்ன சாங் நீங்கள் அதை கேட்பீங்க, என்ன சாங் பாடுவீங்க அப்படின்னு நீங்கள் பாடி காமிக்கலாம். நீங்கள் 2 பேர் பாடுறதுன்னா பாடலாம், ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கு. இல்லை அட்லீஸ்ட் சொல்லுங்கள், ஓகேயா? ஸோ சேடாக ஹார்ட் பிரேக் இருக்கும் போது என்ன சாங்?
காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சிக்குள்ள இங்கும் என்னை கொல்லாயோ. அந்த பாட்டு சரவணா சாங்ல. ஏன்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னோட கார் ஓட்டுவார் பாலான்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருக்காரு. எங்கன்னா லாங்லாம் போவோம்ல, லாங்கெல்லாம் நாங்களே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணலாம், லாங் போகிறோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காதல் வந்தும் சொல்லாமல் போல. ப்ரோ என்ன ப்ரோ? இல்லைண்ணே, அந்த சாங் கேட்டால் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஐயோ இந்த சாங் கேட்டால் ஒன்றும் சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஹாப்பி செலிப்ரேஷன் மொமெண்ட் சொல்லுங்க சார். அது மாதிரி ஏகப்பட்டது. போட்டு தாக்கு வர ஒரு புறா போட்டு தாக்கே மங்க கடல் யாரா போட்டு தாக்கே போட்டு தாக்கே சக்க போடு நீதான் போட்டு தாக்கே. சூப்பர் சார். ஓகே, சோ இப்போ இதுவாது முதலாக்கு சூப்பர். உங்களுக்கு பச்சை கிளி வந்தாச்சோ. ஆக்சுவலி போட்டு தாக்கு அண்ட் பச்சை கிளி வந்து என்னோட சைல்ட்ஹுட்டில் ஸ்கூல் டேஸில் வந்து இதுதான், இந்த சாங் தான் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் டான்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சாங் சார். எனக்கு அப்பா சாங் மீசக்கார நண்பா இருக்கான், அது ரொம்ப பிடிக்கும். மீசக்கார நண்பா உனக்கு ரோஷம் அதிகண்டா அதை விட பாசம் அதிகண்டா. ரொம்ப ஒரு டச்சிங்காக இருக்கும். லைக் ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கில் முஸ்தபா இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த சாங். ஆக்சுவலாக சார் தனியாக இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது என்ன பாடல்? நீயே சாங் ரொம்ப நினச்சேன் நான். அம்மா சாங். ஏன்னா அந்த சாங் சேலஞ்சிங்காக என்னென்னா லைக் அந்த படம் ஒரு தெலுங்கு மூவி, உங்களுக்கு தெரியுங்க, இம்குமன் சொன்னவங்க. அந்த சாங் வந்து காப்பிரைட்ஸு சாங்கோடு சேர்த்து தான் இருக்கும். பட் மோகன் சார், டைரக்டர் ராஜா சார், ஜெயம் ரவி பிரதர்லாம் வந்து இல்லை அந்த சாங்கோட ஸ்ரீகாந்த் தேவா பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சேலஞ்சிங். அது பாட்டு நல்லா இல்லைன்னா ஒரிஜினல் இருக்குது, பாட்டு நல்லா இல்லைனா ஒரிஜினல் இருக்குது, பாட்டு நல்லா ஒரிஜினல் இருக்கணும். ஐயோ அது ஆமாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்ககிட்ட இருக்குன்னும் போது ஐயோ என்ன பண்ணும் போது அப்போ பார்த்தேன் அம்மா சாங்க தானேன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுல தெரியுங்களா எப்படி சாப்பாடு ஊட்டி அதெல்லாம் இருக்கும்போது எடுத்தோடனே அம்மா அம்மா ஆசை அம்மா நீ இல்லாமல் ஒரு வாழ்வும் இல்லை, அம்மா அம்மா ஆசை அம்மா உன்னை போல ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னும் ஒரு பயத்திலே இருக்கேன். ஐயோ ஒரிஜினல் போட்டுருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் கிளாப் பண்ணி ரொம்ப பாராட்டினாங்க. நாங்கள் அதாவது அந்த ஒரிஜினல் தெலுங்கு ட்ராக்கை மறந்துட்டோம். இதுதான் எங்களுக்கு போது அது அதாவது அந்த சுப்ரீம் பவர் சூப்பர் பவர்லாங்களா அது அம்மாவுக்கு மட்டும் தான் இருக்குது. அவங்கள நினச்சிட்டு நம்ம எது தொடங்கினாலும் எப்போதுமே சக்ஸஸ் தான் ஆக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து மியூசிக் ஜானர் சேஞ்ச் பண்ணி பண்ணணும். இப்போ வந்து குத்துனா மெலடினா குத்து அந்த மாதிரி. ஓகே சார், உங்களோட சாங்ஸில் போட்டு தாக்கு எப்படி நீங்கள் வந்து மெலடியாக பாடுவீங்க? பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு, ஒருத்தி மேல தாண்டி ஒரு கண்ணு இருக்கு, வைகையாத்து பக்கம் போனா நடந்து போனாக்கா என்ன பால பண்ணி வராங்களே பாவி பசங்கள் தான், கண்ணில் காமம் வச்சு கொல்லுறிய கண்ணா பின்னான்னு கொல்லுறிய போட்டு தாக்கே வாரா ஒரு புற போட்டு தாக்கே அப்படி வச்சுக்கவா வச்சுக்க ஓ இடுப்புல வச்சுக்க இடுப்புல. ஓகே சார். ஓ இடுப்புல வச்சுக்க நீ கும்முனுதான் கும்மாங்குத்து குத்து, நீ கும்மனுதா கும்மாங்குத்து குத்து, நீ கம்முனுதான் வாய கொஞ்சம் பொத்து, நீ கம்மனுதா வாய் கொஞ்சம் பொத்து. போதுமே தானே. ஓகே சார், ஸோ ஃபைனலி பட்டக்கத்தி கண்ணால வந்து சூப்பராக நம்ம எல்லாரும் பாடி சேர்ந்து வைப் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகே, லைக் இந்த ஆல்பம் சாங் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது காரணம் நம்ம டீம் தான் மேம். பிரசாத் பிரதருக்கு, ரேப் பிரசாத் பிரதருக்கும், அயாஸ் பிரதருக்கும், முக்கியமாக பேர் நிக்கில் சாருக்கும் ரொம்ப நன்றி மேம். இந்த நேரத்தில் ஆக்சுவலாக இந்த பட்டக்கத்தி ஓல்ட் டீம் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் மேம். ஆக்சுவலாக இப்போ ரெடி ப்ரோ. முக்கியமாக வந்து இந்த லான்ச் பண்ணது விஜய் சேதுபதி சார் மேம். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.
இந்த மாதிரி ஒரு ஆல்பம், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வச்சு ஆல்பம் நீங்கள் நிறைய பண்ணணும் அண்ட் எல்லா ஆல்பமும் வெற்றிகரமாக இருக்கணும், வரணும், ஜெயிக்கிறோம், வெற்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இந்தியா கிளிட்ஸ் சார்பாக நன்றிகள். இந்தியா கிளிட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை, திருந்துங்கடா. டூகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகியே தீரும்.